தலைமைச் செய்தி. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ஐஏ விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன். யார் யாரெல்லாம் இந்த என்ஐஏ விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கின்றனர்? அவர்கள் என்னென்ன விவகாரம் குறித்தெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறார்கள்? சேலம் மாவட்டம் ஓமலூரில் துப்பாக்கிகள் கைப்பற்றிய வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் நாம் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் கடந்த 2ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில 8க்கும் மேற்பட்ட செல்போன்கள் மற்றும் விடுதலை புலிகளுக்கு தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை கைப்பற்றி இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், முருகன், இசை மதிவாணன் மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று சாட்டை துரைமுருகன், மதிவாணன் மற்றும் 3 பேர் ஆஜராகி சுமார் 10 மணி நேரங்களாக அவரிடம் என்ஐஏ எஸ்பி சிஜித் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் பதிவு செய்தனர். குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து ஒரு நபர் 2 மாதத்திற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அந்த பேசும்போது அந்த உரையாடலில் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்தது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் என்ஐஏ அதிகாரிகள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த அவர்கள் அளிக்கும் தகவல்களை தற்போது என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று தற்போது 2 பேருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு 2 பேர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி உள்ளனர். கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகியோர் தற்போது ஆஜராகி அவர்களிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை தயார் செய்து என்ஐஏ அதிகாரிகள் இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை அவர்கள் பெற்று தனித்தனியாக இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.